விவிலியம் அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி மத்தேயு நற்செய்தி முன்னுரை. ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நிறுவிய இறையாட்சி பற்றிய நற்செய்தியை திருத்தூதர் மத்தேயு முதலில் எழுதினார் என்றும் அதனை அரமேய மொழியில் எழுதினார் என்றும் திருச்சபை மரபு கருதுகிறது. எனினும் இன்று நம்மிடையே இருக்கும் கிரேக்க மத்தேயு நற்செய்தி நூல் ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக தோன்றவில்லை. இயேசுவை பின்பற்றிய ஒரு திருத்தூதர் தாமே நேரில் கண்ட கேட்ட நிகழ்ச்சிகளை நூலாக வடித்திருக்கிறார் என்பதை விட அவரது வழிமரபில் வந்த சீடரோ குழுவினரோ இதனை தொகுத்து எழுதியிருக்க வேண்டும் என கொள்வதே சிறப்பு. சூழல்: எருசலேம் கோவிலின் அழிவுக்கு பின்னர் யூத சங்கங்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய ஒரு காலகட்டத்தில் இந்நூல் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவின் சீடர்கள் யூத தொழுகை கூடங்களை விட்டுவிட்டு திருச்சபையாக கூடிவர தொடங்கிவிட்ட காலத்தில் இந்நூல் தோன்றியிருக்கிறது. அத்தகைய தொடக்க கால திருச்சபைக்குள்ளும் அறம், மன்னிப்பு, நல்லுறவு ஆகியவை இன்றியமையாதவை என கற்பிக்க வேண்டிய சூழல் காணப்படுவதையும் இதை படிப்பவர் உய்த்துணரலாம். உள்ளடக்கம்: கிரேக்க மொழி பேசும் யூதர் நிறைந்த அந்தியோக்கியா போன்ற நகரங்களில் யூத கிறிஸ்தவர்களும் பிற இனத்து கிறிஸ்தவர்களும் திருச்சபையில் உறுப்பினர்களாக இருந்தனர். இவர்களுக்குள் பல சிக்கல்கள் இருந்தன. இது தவிர யூத கிறிஸ்தவர்கள் பலர் மற்ற யூதர்களால் துன்புறுத்தப்பட்ட நிலையில் மன தளர்ச்சி அடைந்து இருந்தனர். இயேசுதான் உண்மையான மெசியாவா என்ற ஐயப்பாடு அவர்கள் உள்ளத்தில் எழுந்தது. இச்சிக்கல்களுக்கு தீர்வு காண இந்நூல் எழுதப்பட்டிருப்பதாக தெரிகிறது. யூதர்கள் எதிர்பார்த்திருந்த மெசியா இயேசுதாம் என யூத கிறிஸ்தவர்களுக்கு அழுத்தமாக இந்நூல் கூறுகிறது. அவர் இறைமகன் என்பது வலியுறுத்தப்படுகிறது. அவருடைய வருகையில் இறையாட்சி இலங்குகிறது எனும் கருத்தும் சுட்டிக்காட்டப்படுகிறது. யூத கிறிஸ்தவர்கள் பிற இனத்தாரையும் சீடராக்கும் பணியை செய்ய இந்நூல் அறைகூவல் விடுக்கிறது. பிற இனத்தார் திருச்சட்டம் பெறாதவர்கள். இப்போது அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிடினும் திருச்சட்டத்தின் உயர்வு பற்றி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. கிறிஸ்து திருச்சட்டத்தின் நிறைவு எனவும் வலியுறுத்தப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் மத்தேயு இறையாட்சி நெறிகள் யூத சமய நெறிகளை விட மேலானவை என கூறி கிறிஸ்தவ மதிப்பீடுகளை தொகுத்து புதிய சட்ட நூலாக திருச்சபைக்கு வழங்குகிறார். யாவரும் இப்புதிய சட்ட தொகுப்பை கடைபிடிக்க அறைகூவல் விடுக்கிறார். இதற்கு இயேசுவின் வாழ்க்கை நிகழ்வுகள், முக்கியமாக அவரின் கலிலேய பணிகள் எவ்வாறு அடிப்படையாக அமைகின்றன எனவும் இந்நூல் சுட்டிக்காட்டுகிறது. இந்நூலில் கிறிஸ்தியல், திருச்சபையியல், நிறைவு கால இயல் ஆகியவற்றிற்கான அடிப்படைகள் பிணைந்து கிடக்கின்றன. அமைப்பு: திருச்சட்ட நூலில் 5 நூல்கள் அமைந்திருப்பது போல் இந்நூலிலும் முகவுரை, முடிவுரை நீங்களாக 5 பெரும் பகுதிகள் அமைந்திருக்க காணலாம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு நிகழ்ச்சி பகுதியும் ஓர் அறிவுரை பகுதியும் காணப்படுகின்றன. முன்னுரை: இயேசுவின் பிறப்பும் குழந்தை பருவமும். அதிகாரம் 1, அதிகாரம் 2. பகுதி 1: விண்ணரசு பறைசாற்றப்படல். அதிகாரம் 3 முதல் அதிகாரம் 7 வரை. பகுதி 2: விண்ணரசு பணி. அதிகாரம் 8 முதல் அதிகாரம் 10 வரை. பகுதி 3: விண்ணரசின் தன்மை. அதிகாரம் 11, 12, 13ஆம் அதிகாரம் 52வது இறை வார்த்தை முடிய. பகுதி 4: விண்ணரசின் அமைப்பு. அதிகாரம் 13, இறை வசனங்கள் 53 முதல் அதிகாரம் 18 வரை. பகுதி 5: விண்ணரசின் வருகை. அதிகாரம் 19 முதல் அதிகாரம் 25 வரை. முடிவுரை: இயேசு துன்புற்று இறத்தலும் உயிர்த்தெழுதலும். அதிகாரம் 26, 27, 28.